அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு தரம் 8ல கணிதத்தில 22வது பாடலான கனவளவும் கொள்ளளவும் என்கிற பாடத்தினுடைய தொடர்ச்சியை படிக்கலாம். கனவளவும் கொள்ளளவும் நாங்கள் சென்ற வகுப்புல கனவளவு பற்றி படிச்சு நாங்கள் கனளவு படிச்சு கொண்டிருக்கிறோம். கனவளவு அப்படி என்னென்றா, அதாவது யாதேனும் ஒரு பொருளை நாங்கள் வெளியில வைக்கும் பொழுது அந்த பொருளானது பிடிக்கக்கூடிய இடத்தின் அளவுதான் கனவளவு எனப்படுகிறது. இந்த கன அளவு, சதுரமுகி, கனவுரு ஆகியவற்றினுடைய கன அளவை சூத்திரத்தை பயன்படுத்தி எவ்வாறு காண்பது என்பது தொடர்பாக படிச்ச நாங்கள் சதுரமுகியினுடைய கனவளவு. சதுரமுகியினுடைய கனவளவை சூத்திரத்தை பயன்படுத்தி நாங்கள் என்னென்ன காணுவோம். அதாவது ஒரு பக்க நீளம் ஒரு பக்க நீளம் ஏ அலகுகள். சதுரமுகி என்றால் அதனுடைய எல்லா பக்கங்களின் நீளங்களும் சமனாக இருக்கும். சதுரமுகியினுடைய ஒவ்வொரு முகமும் 6 முகங்களை கொண்டது. ஒவ்வொரு முகமும் சதுர வடிவமானது. அப்ப எல்லா பக்கங்களின் நீளங்களும் சமனாக இருக்கும். அப்போ ஒரு பக்கத்தின் நீளம் ஏ ஆக இருந்தால் அந்த சதுரமுகி ஏ அலகுகள் என்று எடுத்துக் கொள்ளுவோமே. ஆனால் சதுரமுகியினுடைய கனவளவுக்கான சூத்திரம் பி சமன் சதுரமுகியின் கனவளவு என்னென்னு காணுவோம். ஏ தர ஏ தர ஏ, நீளம் தர அகலம் தர உயரம், அல்லது நீளம் தர நீளம் தர நீளம். நீளமும் ஏ, அகலமும் ஏ, உயரமும் ஏ ஆக இருந்தால் சதுரமுகியினுடைய கனவளவு என்னவாக இருக்கும்? பி சமன் ஏ கனம். ஏ ஆனது திரும்ப திரும்ப 3 தடவைகள் பெருக்கப்படுகிறது. ஆகவே சுத்தி வடிவில் நாங்கள் என்ன எழுதலாம்? ஏ கனம் என்று எழுதலாம். அப்போ ஒரு பக்க நீளம் ஏ அலகுகள் ஆக உள்ள சதுரமுகியின் கனவளவுக்கான சூத்திரம் பி சமன் ஏ கனம் ஆகும். இதே போல கனவுருவின் கனவளவுக்கான சூத்திரமும் நாங்கள் படிச்ச நாங்கள். கனவுருவின் கனவளவு கனவுருவின் கனவளவுக்கான சூத்திரத்தை காண்பதற்கு ஒரு கனவுருவினுடைய நீளம் ஏ அலகுகள் என்றும் அகலம் பி அலகுகள் என்றும் உயரம் சி அலகுகள், நீளம் ஏ, அகலம் பி, உயரம் சி அலகுகள் என்று எடுக்கும் போது கனவுருவின் கனவளவை காண்பதற்கான சூத்திரம், கனவுருவின் கனவளவை என்று காணுவோம். நீளத்தையும் அகலத்தையும் உயரத்தையும் பெருக்கி காணுவோம். நீளம் ஏ, அகலம் பி, உயரம் சி. கனவுருவின் கனவளவு காண்பதற்கான சூத்திரம் நீளமேயாகவும் ஏ அலகுகளாகவும் அகலம் பி அலகுகளாகவும் உயரம் சி அலகுகளாகவும் இருந்தால் கனவுருவினுடைய கனவளவு பி சமன் ஏபிசி ஆகும். சதுரமுகியினுடைய கனவளவுக்கான சூத்திரம், கனவுருவினுடைய கனவளவுக்கான சூத்திரம்
பி சமன் ஏபிசியும் சதுரமுகியினுடைய கனவளவுக்கான சூத்திரம் பி சமன் ஏ கனமும் ஆகும். இந்த சூத்திரத்தை பயன்படுத்தி கேள்விகளை செய்து கொண்டிருந்த நாங்கள் அந்த வகையில நாங்கள் ஒரு கேள்வி பார்ப்போம். கேள்வி உங்களோட புத்தகத்துல பக்கம் 91 புத்தகத்துல பக்கம் 91 பயிற்சி 22.1 இருக்கக்கூடிய 3வது கேள்வி கனவுரு ஒன்றின் பக்கம் 91 பயிற்சி 22.1 இருக்கக்கூடிய கேள்வி. நீங்கள் புத்தகத்தை பார்த்து கொள்ளலாம். கேள்விய கனவுருவினுடைய கனவளவை காண்பது தொடர்பான கனவுருவின் கன அளவு பயன்படுத்தி செய்த மாதிரியான ஒரு கேள்வி. கனவுரு ஒன்றின் அடியின் பரப்பளவு 1300 சென்டிமீட்டர் வர்க்கம் ஆகும். புத்தகத்துல கேள்வி இருக்கு. கனவுரு ஒன்றின் அடியின் பரப்பளவு 1300 சென்டிமீட்டர் வர்க்கம் ஆகும். அதே போல தந்திருக்கு அந்த கனவுருவினுடைய கனவளவு 65,000 சென்டிமீட்டர் கனம் ஆகும். கனவுருவின் அடியின் பரப்பளவு தந்திருக்குது, கனவளவு தந்திருக்கு, அதனுடைய உயரத்தை கேட்டிருக்குது. உயரம் என்னவாக இருக்கும்? அடியின் பரப்பளவு 1300 சென்டிமீட்டர் வர்க்கம், கனவளவு ஒரு கனவுருவினுடைய அடியின் பரப்பளவு 1300 சென்டிமீட்டர் வர்க்கம், அதனுடைய கனவளவு 65,000 சென்டிமீட்டர் கனமாக இருந்தால் அதனுடைய உயரம் என்னவாக இருக்கும் என்று கேட்டிருக்குது. அப்ப இந்த கேள்வி நாங்கள் என்ன செய்வோம்? உங்களுக்கு கனவுருவினுடைய கனவளவுக்கான சூத்திரம் தெரியும். கனவுருவின் கனவளவு சமன் பி சமன் ஏபிசி. வி சமன் ஏபிசி என்பது கனவுருவினுடைய கனவளவு. வி என்பது கனவளவை குறிக்குது. ஏ என்பது நீளம், பி என்பது அகலம், சி என்பது உயரமாக இருந்தால் கனவுருவினுடைய கனவளவு வி சமன் ஏபிசி ஆகும். பாருங்க, இந்த சூத்திரத்தை பயன்படுத்தி நாங்கள் உயரத்தை காண வேண்டும். அப்ப நாங்கள் தந்திருக்கக்கூடிய பெருமானங்களை பிரதியிடுவோம். கனவுருவின் கனவளவு 65,000 சென்டிமீட்டர் கனம். அப்ப கனவளவை குறிக்கிற எழுத்து பி. கனவுருவின் கனவளவு 65,000 சென்டிமீட்டர் கனம். அப்ப விக்கு பதிலாக 65,000 போடுவோம். அடுத்தது ஏ தர பி தர சி. ஏ என்பது நீளம், பி என்பது அகலம், சி என்பது உயரம். உயரம் காண வேணும். எங்களுக்கு ஏயும் பியும் தெரிந்திருக்க வேணும். ஏ என்பது நீளம், பி என்பது அகலம். நீளத்தையும் அகலத்தையும் பெருக்கத்தான் என்ன வரும்? அடியினுடைய பரப்பளவு வரும். ஏ என்பது வரும் கனவுரு உண்ட நீளம் ஏ, அகலம் பி, உயரம் சி ஆக இருந்தால் கனவளவுக்கான சூத்திரம் பி சமன் ஏபிசி ஆகும். அப்ப அடியின் பரப்பளவு அப்படி என்றால் என்ன? கனவுருவினுடைய அடியினுடைய பரப்பளவு. கனவுருவினுடைய அடி என்னவாக இருக்கும்? செவ்வகமாக இருக்கும். பாருங்க, கனவுருவினுடைய அடியின் பரப்பளவு
பரப்பளவு அடி என்ன வடிவத்துல இருக்கும்? செவ்வகமாக இருக்கும். இப்ப அடியின் பரப்பளவு என்றால் அடி செவ்வகம், அடியினுடைய பரப்பளவு என்றால் நீளத்தையும் அகலத்தையும் பெருக்கினதுதான் அடியினுடைய பரப்பளவு. அடி செவ்வகம், அடியின் பரப்பளவு என்றால் இதனுடைய அடியில் இருக்கக்கூடிய அந்த செவ்வக வடிவமான மேற்பரப்பினுடைய பரப்பளவு. செவ்வகத்தின் பரப்பளவு நீளத்தையும் அகலத்தையும் பெருக்குவோம். ஆகவே நாங்கள் நீளம் ஏ அகலம் பி ரெண்டுக்கும் பதிலாக நீளத்தையும் அகலத்தையும் பெருக்கி வாரதுதான் அடியின் பரப்பளவு. ஏக்கும் பிக்கும் பதிலாக நீளம் தர அகலம் என்பதற்கு பதிலாக என்ன எழுதலாம்? நாங்கள் 1300 தர உயரம் தெரியாது சி. நம்ம கனவுரு கனவளவை காண்பதற்கான சூத்திரத்தை பயன்படுத்தி நாங்கள் இந்த பெருமானங்களை பிரதியிடுறோம். கனவளவு 65,000 சென்டிமீட்டர் கனம். ஆகவே வி சமன் 65,000. சி தெரியாது, சி என்பது உயரம், சியத்தான் நாங்கள் காண வேணும். ஆகவே சி அப்படியே வச்சிருப்போம். ஏபி என்பது அடியினுடைய பரப்பளவு அல்லது நீளமும் அகலமும் பெருக்கப்படும் போது கிடைப்பது. நீளத்தையும் அகலத்தையும் பெருக்கினம் என்றால்தான் யாரு கிடைப்பா? அடியினுடைய பரப்பளவு கிடைக்கும். அப்ப அடியினுடைய பரப்பளவுக்காக நீளத்தையும் அகலத்தையும் நீளம் தர அகலம் என்பதற்காக நாங்கள் 1300 எழுதுறோம். இனி சிய காணுவோம், சிய வச்சிருப்போம். 65,000 இங்க இருக்கும். சிய காண வேணும். ஆகவே 1300 நாங்கள் இடப்பக்கம் கொண்டு வருவோம். 1300 வலப்பக்கம் பெருக்கமாக இருக்குது. ஆகவே இடப்பக்கம் வரும்போது பிரித்தலாக வர வேணும். அப்ப சி சமன் 65,000 பிரித்தல் 1300. 65,000 1300 பிரிப்போம். பிரிச்சோம்டா சைவரம் சேவரம் வெட்டுவோம். இந்த சேவருக்கு இந்த சேவர் வெட்டுவோம். 65ல 13 5 தடவைகள் இருக்குது. 13ல 13 ஒரு தடவை, 65ல 13 5 தடவை. 65ல 13 5 தடவை, இன்னும் ஒரு 0 இருக்குது. ஆகவே சீனுடைய பெருமானம் உயரம் சமன் 130 சென்டிமீட்டர். சி என்பது 130 ஆகும். ஆகவே உயரம் சமன் 130 சென்டிமீட்டர் ஆகும். சென்டிமீட்டர்ல கொடுக்க வேணும். உயரத்தை சூத்திரத்துல உயரம் குறிப்பது சி என்கிற எழுத்தை. ஆகவே சிய காண்றோம். சிய கண்டமண்டா சி குறிப்பது உயரத்தை. கனவுருவின் கனவளவுக்கான சூத்திரம் வி சமன் ஏபிசி. இதை பயன்படுத்தி நாங்கள் இந்த கனவுருவினுடைய உயரத்தை காணுறோம். அடியின் பரப்பளவு தந்திருக்குது, கனவளவு தந்திருக்குது. கனவளவால அடியின் பரப்பளவை நாங்கள் வகுக்கிறோம். வகுக்கும் போது உயரம் கிடைக்குது. அப்ப எங்களுக்கு கனவுருவினுடைய கனவளவுண்டா நீளம் தர அகலம் தர உயரம். நீளமும் அகலமும் இங்கே பெருக்கப்பட்டிருக்குது. சாரி, 65,000 1300 வகுக்கும் போது சி கிடைக்கும். வகுப்பம் 0க்கு இந்த 0, இந்த 0க்கு இந்த 0. 13ஐயும் 65ஐயும் பிரிக்கும் பொழுது 13ல 13 ஒரு முறை, 65ல 13 5 முறை. 13ல 13 ஒரு முறை, 65ல 13 5 முறை, 50. தவறாக எழுதியிருக்கிறேன், மாற்றி எழுதுவோம். சியினுடைய பெருமானம் 50 ஆகும். ஆகவே உயரம் சமன் 50 சென்டிமீட்டர் ஆகும். இப்ப கனவுருவின் கன அளவு 3ஐயும் பெருக்கி பார்த்தா வர வேணும். பி சமன் ஏ தர பி தர சி. ஏ தர பி நீளத்தையும் அகலத்தையும் பெருக்கும் போது வாரது 1300.
1300 உயரம் 50 கிடைக்குது. பெருக்கி பார்ப்போம். 13 5 பெருக்கம் 65, ஒரு சைவர் 2 சைவர் 3 சைவர் 65,000. இந்த கனவுடைய கனவளவு உயரம் 50 சென்டிமீட்டராக இருந்தால், அப்ப நீங்கள் உயரம் கண்ட பிறகு அந்த சூத்திரத்தை பயன்படுத்தி பெருக்கி பார்க்கலாம். நீளத்தையும் அகலத்தையும் உயரத்தையும். நீளம் அகலமும் அடியின் பரப்பளவாக பெருக்கமாக இருக்குது. இதோட உயரத்தை பெருக்கும் போது 65,000 வாரபடியா இந்த உயரம் உங்களுக்கு சரியா அளவாக இருக்கும். அடுத்ததாக கனவளவும் கொள்ளளவும்ல கனவளவும் கொள்ளளவும் இல்லை. நாங்கள் இவ்வளவு நேரமும் கனவளவு பற்றி படிச்சு நாங்கள் இனி கொள்ளளவு. கொள்ளளவு அப்படி என்றா என்ன? கனவளவு அப்படி என்றா என்ன? அதாவது ஒரு பொருளை நீங்கள் வெளியில ஒரு மேசைக்கு மேல ஒரு பொருளை வைக்கும் பொழுது, ஏதாவது ஒரு நிலத்தில தரையிலையோ ஒரு மேசைக்கு மேலேயோ ஒரு பொருளை வைக்கும்போது அந்த பொருளானது பிடிக்கக்கூடிய இடத்தின் அளவுதான் கனவளவு. ஒரு பொருள் யாதேனும் ஒரு திண்ம பொருளானது பிடிக்கக்கூடிய இடத்தின் அளவு கனவளவு. கொள்ளளவு அப்படி என்றால் என்ன? அதாவது ஒரு பாத்திரமானது, உதாரணமாக ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு, ஒரு பாத்திரமானது கொள்ளக்கூடிய திரவத்தின் கனவளவு. அதாவது இந்த பாத்திரத்தை நீங்கள் யாதேனும் ஒரு திரவத்தால நிரப்பும் போது இந்த பாத்திரமானது பிடிக்கக்கூடிய முழுக்க நிரப்ப வேணும். ஒரு பாத்திரத்தை முற்றாக நிரப்பும் போது அந்த பாத்திரமானது பிடிக்கக்கூடிய நீரின் கனவளவு. கொள்ளள வேண்டாம். என்னது? யாதேனும் ஒரு பாத்திரத்தை முற்றாக நிரப்பக்கூடிய, முழுவதுமாக நிறைக்க வேண்டும், முற்றாக நிரப்பக்கூடிய திரவத்தின் கனவளவு. திரவத்தின் கனவளவு. கனவளவைத்தான் நாங்கள் என்ன சொல்றோம்? கொள்ளளவு என்கிறோம். ஒரு பாத்திரம் கொள்ளக்கூடிய நீரின் அளவு. ஒரு பாத்திரத்துல நீங்கள் தண்ணியை ஊற்றும் போது அந்த பாத்திரம் எவ்வளவு நீரை அந்த பாத்திரத்துக்குள்ள ஊற்ற முடியுமோ அந்த பாத்திரமானது பிடிக்கக்கூடிய, கொள்ளக்கூடிய, முற்றாக நிரப்பும் போது அந்த பாத்திரம் பிடிக்கக்கூடிய திரவத்தின் கனவளவைத்தான் நாங்கள் என்ன சொல்றோம்? கொள்ளளவு என்கிறோம். திண்ம பொருட்களுக்கு கனவளவு காண்ற மாதிரி, திண்ம சதுரமுகி என்றா நாங்கள் கனவளவு கண்டனாங்க. நீளத்தை இப்ப சதுரமுகி வடிவமான ஒரு பொருளை வைக்கும்போது அந்த பொருள் வெளியில
எவ்வளவு இடத்தை பிடிக்குது வந்து அதனுடைய கனவளவை காணுதல். திண்ம பொருளுக்கு கனவளவை நாங்கள் காண முடியும். அதே போல திரவத்துக்கும் கனவளவு இருக்குது. இப்ப தண்ணியை நீங்கள் ஊற்றும் போது அந்த தண்ணி அதாவது நீங்கள் ஒரு குவளைக்குள்ள நீரை ஊற்றும் போது அந்த தண்ணி வந்து கொஞ்சம் இடத்தை பிடிக்குது. ஆகவே திரவத்துக்கும் கனவளவு இருக்குது. அப்ப அந்த அந்த திரவத்தின் கனவளவு தான் ஒரு பாத்திரத்தை நிறைக்கும் போது முற்றாக நிரப்பக்கூடிய திரவத்தின் கனவளவை தான் நாங்கள் என்ன சொல்லுறோம்? கொள்ளளவு என்கிறோம். இந்த கொள்ளளவை அளக்கக்கூடிய அலகுகள் நாங்கள் கனவளவு அளக்கக்கூடிய அலகுகளாக சென்டிமீட்டர் கணம், மீட்டர் கணம் படித்த நாங்கள். அதே போல கொள்ளளவை அளக்கக்கூடிய அலகுகள் மில்லி லிட்டர், லிட்டர் ஆகும். என்னடா திரவ அளவீடுகள் இதுதான். திரவத்தை அளக்க பயன்படுத்தக்கூடிய அளவீடுகள் இவைதான், மில்லி லிட்டரும் லிட்டரும். ஆகவே கொள்ளளவண்டா திரவத்தின் ஒரு பாத்திரத்துல ஊற்றக்கூடிய முழுக்க ஒரு பாத்திரத்தை நிரப்பும் போது அந்த பாத்திரம் பிடிக்கக்கூடிய திரவத்தின் கனவளவு தான் கொள்ளளவு. அப்ப திரவத்தின் கனவளவு. ஆகவே கொள்ளளவை அளக்கக்கூடிய அலகுகளாக நாங்கள் மில்லி லிட்டர், லிட்டரை பயன்படுத்துகிறோம். கொள்ளளவு வண்டும் போது சென்டிமீட்டர் கனம், மீட்டர் கனம் என்று எழுதக்கூடாது. மில்லி மீட்டர், லிட்டர் திரவத்தின் கனவளவு என்பதனையே குறிக்குது. கொள்ளளவை அளக்கக்கூடிய அலகுகள் மில்லி லிட்டர், லிட்டர் ஆகும். இனி இந்த கனவளவுக்கும் கொள்ளளவுக்கும் இடையில உள்ள தொடர்பு பற்றி பார்க்கவும். கனவளவுக்கும் கொள்ளளவுக்கும் இடையில உள்ள தொடர்பு. கனவளவிற்கும் கனவளவிற்கும் கொள்ளளவிற்கும் இடையிலான தொடர்பு. கனவளவுக்கும் கொள்ளளவுக்கும் என்ன தொடர்பு இருக்குன்னு பார்க்கணும். கனவளவண்டா நாங்கள் என்ன செய்வோம்? ஒரு சதுரமுகி வடிவ ஒரு சதுரமுகி வடிவ ஒரு பொருளினுடைய கனவளவு. அப்படி என்றால் நாங்கள் என்ன செய்வோம்? நீளத்தையும் அகலத்தையும் உயரத்தையும் பெருக்குவோம். நீளம் 1 சென்டிமீட்டர், அகலம் 1 சென்டிமீட்டர், உயரம் 1 சென்டிமீட்டராக இருந்தால் இதன் கனவளவு என்னவாக இருக்கும்? 1 சென்டிமீட்டர் கனம். நீளத்தையும் அகலத்தையும் உயரத்தையும் பெருக்குவோம். ஒரு பக்க நீளம் 1 சென்டிமீட்டர் ஆக உள்ள ஒரு சதுரமுகியினுடைய கனவளவு என்னவாக இருக்கும்? 1 சென்டிமீட்டர் கனம். இப்ப பாருங்க, இப்படி இப்ப கொள்ளளவண்டா நாங்கள் என்ன சொல்ல வேணும்? பாத்திரம் சொல்ல வேணும். வேண்டா கொள்ளளவண்டா ஒரு பாத்திரத்தை ஒரு பாத்திரத்துல ஊற்றக்கூடிய ஒரு பாத்திரத்தை முற்றாக நிரப்பக்கூடிய திரவத்தின் கனவளவு. இப்ப கொள்ளளவண்டா நாங்கள் என்ன எடுக்க வேணும்? இவ்வாறு ஒரு சதுரமுகி வடிவ பாத்திரத்தினுள் கனவளவண்டா சதுரமுகின்ற கனவளவண்டா எழுதணும். கொள்ளளவண்டா இவ்வாறு இருக்கக்கூடிய நீளம், ஒரு பக்க நீளம் 1 சென்டிமீட்டராக உள்ள சதுரமுகி வடிவ பாத்திரத்தினுடைய கொள்ளளவை தான் காண்போம். பாத்திரத்திலாம் திரவத்தை ஊற்றது. அப்ப பாத்திரத்தினுடைய கொள்ளளவு என்னவாக இருக்குமென்றா 1 மில்லி லிட்டராக இருக்கும். ஒரு சதுரமுகி வடிவ பாத்திரத்தினுள் பக்க நீளம் 1 சென்டிமீட்டர் ஆக உள்ள
ஒரு பக்க நீளம் 1 சென்டிமீட்டர் ஆக உள்ள ஒரு பாத்திரம். ஒரு பாத்திரத்துக்குள்ள ஊற்றக்கூடிய நீரின் அளவுதான் கொள்ளளவு. அப்ப நீங்கள் என்ன செய்யலாம் என்றால் 1 மில்லி லிட்டர், 1 மில்லி லிட்டர், ஒரு ஒரு பக்க நீளம் 1 சென்டிமீட்டர் ஆக உள்ள ஒரு சதுரமுகி வடிவ பாத்திரம் எடுத்தீங்கன்னா இதுல ஊற்றக்கூடிய திரவம் எவ்வளவுண்டா 1 மில்லி லிட்டராக இருக்கும். ஆஹ் அதாவது நீங்கள் 1 மில்லி லிட்டர் அளவான தண்ணி எடுத்துக்கொண்டு இவ்வாறு பக்க நீள ஒரு சதுரமுகி வடிவ சின்ன ஒரு பெட்டி ஒன்றை தயாரிச்சுட்டு அதன் நீளம் ஒரு பக்க நீளம் 1 சென்டிமீட்டராக இருக்க வேணும். இப்படி ஒரு சதுரமுகி வடிவ ஒரு பெட்டிக்குள்ள தண்ணியை ஊற்றும் போது இதுக்குள்ள ஊற்றக்கூடிய உயர்ந்தபட்ச திரவத்தின் கனவளவு 1 மில்லி லிட்டராக இருக்கும். இதுக்குள்ள இவ்வளவுதான் ஊற்றலாம். 1 மில்லி லிட்டர் திரவத்தை தான் இதுக்குள்ள விட முடியும். ஆகவே இந்த ரெண்டுக்கும் இடையில உள்ள தொடர்பு என்னன்னா ஒரு பக்க நீளம் 1 சென்டிமீட்டர் ஆக உள்ள சதுரமுகி வடிவ பாத்திரத்தின் கனவளவு 1 சென்டிமீட்டர் கனம் ஆகும். இந்த அளவான பாத்திரத்துக்குள்ள ஊற்றக்கூடிய திரவத்தின் அளவு 1 மில்லி லிட்டர். இதுக்குள்ள இவ்வளவு தண்ணி தான் ஊற்றலாம். ஆகவே இதான இந்த பாத்திரத்தினுடைய கனவளவானது இந்த கொள்ளக்கூடிய நீரினுடைய அளவுக்கு சமனாக இருக்குது. ஆகவே கனவளவுக்கும் கொள்ளளவுக்கும் இடையில உள்ள தொடர்பு சொல்லும் போது 1 சென்டிமீட்டர் கனம் சமன் 1 மில்லி லிட்டர் ஆகும். கனவளவுக்கும் கொள்ளளவுக்கும் இடையில உள்ள தொடர்பு. இந்த தொடர்பு எப்படி வந்ததென்றா ஒரு பக்க நீளம் 1 சென்டிமீட்டர் ஆக உள்ள ஒரு சதுரமுகி வடிவ பாத்திரத்துக்குள்ள ஊற்றக்கூடிய நீரின் அளவு 1 மில்லி லிட்டர். இந்த பாத்திரத்துக்குள்ள இவ்வளவு நீரைத்தான் ஊற்றலாம். ஆகவே இதனுடைய கனவளவு இதனுடைய கொள்ளளவிற்கு சமமாக இருக்கும். அப்போ 1 சென்டிமீட்டர் கனம் சமன் 1 மில்லி லிட்டராக இருக்கும். கனவளவுக்கும் கொள்ளளவுக்கும் இடையில உள்ள தொடர்பு என்னன்னு கேட்டாங்கன்னா 1 சென்டிமீட்டர் கனம் சமன் 1 மில்லி லிட்டர் ஆகும். இனி கொள்ளளவு தொடர்பான கேள்விகளை நாங்கள் செய்யும் போது முதலாவது அந்த பாத்திரத்தினுடைய கனவளவை காணுவோம். பிறகு அந்த கனவளவை இந்த தொடர்பை பயன்படுத்தி நாங்கள் கொள்ளளவாக மாற்றுவோம். கனவளவுக்கும் கொள்ளளவுக்கும் இடையில உள்ள தொடர்பு 1 சென்டிமீட்டர் கனம் சமன் 1 மில்லி லிட்டர் ஆகும். இந்த தொடர்பை பயன்படுத்தி நாங்கள் இந்த தொடர்பை நீங்கள் எழுதி கொள்ளுங்கோ. இந்த தொடர்பை பயன்படுத்தி நாங்கள் கேள்விகளை செய்வோம். ஒரு கேள்வி செய்வோம். தரப்பட்ட கனவுரு வடிவ பாத்திரத்தின் கொள்ளளவை காண்க. தரப்பட்ட கனவுரு வடிவ பாத்திரத்தின் கொள்ளளவை காண்க. தரப்பட்ட கனவுரு வடிவ பாத்திரத்தினுடைய கொள்ளளவை காண போறோம். கனவுரு வடிவ பாத்திரம் தரப்படுகிறது.
அதோட கன உருவினுடைய நீள அகல உயரங்களும் உங்களுக்கு தரப்படும். கன உரு வடிவ பாத்திரத்தினுடைய நீளம் 30 மீட்டர், அகலம் 10 மீட்டர், உயரம் மீட்டர் இல்ல சென்டிமீட்டர். நீளம் 30 சென்டிமீட்டர், அகலம் 10 சென்டிமீட்டர், உயரம் 20 சென்டிமீட்டர். இவ்வாறு நீள அகல உயரங்களை உடைய ஒரு கன உரு வடிவ பாத்திரம் தரப்படுகிறது. இந்த பாத்திரத்தினுடைய கொள்ளளவை நாங்கள் காண வேண்டும். கொள்ளளவண்டா என்ன? இந்த பாத்திரமானது கொள்ளக்கூடிய திரவத்தின் கனவளவு. இந்த பாத்திரத்தை முழுக்க நிறைக்கும் பொழுது இந்த பாத்திரமானது நிரம்பக்கூடிய நீரின் அளவு. இந்த பாத்திரத்துல நிரப்பக்கூடிய நீரின் அளவு. அப்ப கனவுரு வடிவ பாத்திரம். இப்ப கனவுரு வடிவ பெட்டி என்றா நாங்கள் என்ன காண முடியும்? கனவளவை காண முடியும். இது ஒரு கனவுரு வடிவ பாத்திரம். இந்த பாத்திரத்தினுடைய கொள்ளளவு நாங்கள் காண போறோம். இப்ப கொள்ளளவு காண்பதற்கு நாங்கள் முதலாவதாக செய்ய வேண்டியது இந்த கனவுரு வடிவ பாத்திரத்தினுடைய கனவளவை காணுவோம். முதலாவது நாங்கள் இந்த கனவுரு வடிவ பாத்திரத்தினுடைய கனவளவை காணுவோம். கனவுரு வடிவ பாத்திரத்தினுடைய கனவளவை காணுவோம். கனவுருண்ட கனவளவு என்னென்ன காணுவோம்? நீளத்தையும் அகலத்தையும் உயரத்தையும் பெருக்கி காணலாம், அல்லது சூத்திரத்தை பயன்படுத்தி காணலாம். B சமன் ABC. நீளம் A, அகலம் B, உயரம் C. கனவுருவினுடைய கனவளவு நீளத்தையும் அகலத்தையும் உயரத்தையும் பெருக்கி காணுவோம். நீளம் 30 சென்டிமீட்டர், அகலம் 10 சென்டிமீட்டர், உயரம் 20 சென்டிமீட்டர். நீளத்தையும் அகலத்தையும் உயரத்தையும் பெருக்கி முதலாவதாக நாங்கள் கனவளவை காணுகிறோம். பாருங்கோ, பெருக்குவோம். 30, 10, 20. 30ஐயும் 10ஐயும் 20ஐயும் பெருக்க வேணும். 0 தவிர்ந்த முழு எண்களை பெருக்குவோம். 3ஐயும் 1ஐயும் பெருக்கினோம்டா 3, 3ஓட 2 பெருக்கினோம்டா 6. ஈஸியா பெருக்கிறது. நாங்கள் 30ஐயும் 10ஐயும் இப்படி போட்டு பெருக்க வேண்டிய தேவை இல்லை. 10னுடைய மடங்குகளாக இருக்கும்போது நாங்கள் ஈஸியாக அவற்றை பெருக்கலாம், எளிதாக பெருக்கலாம். 3ஐயும் 1ஐயும் பெருக்குவோம். 3 3ஐயும் பெருக்கினீங்கன்னா 3, 3ஓட 2 பெருக்குவோம் 6. எத்தனை 0 இருக்குன்னு பார்ப்போம். 1, 2, 3. 1, 2, 3. ஆகவே 6000. 30ஐயும் 10ஐயும் 20ஐயும் பெருக்கினீங்கன்னா 6000. சைட்ல பெருக்கி பார்க்க வேண்டிய தேவையில்லை. இப்படியான 10னுடைய மடங்குகளாக இருக்கும்போது நாங்கள் அவற்றை பெருக்கிறது இலகுவானதாக இருக்கும். இந்த 0 தவிர்த்த முழு எண்களை முதல்ல பெருக்கும். 3ஐயும் 1ஐயும் பெருக்கினீங்கன்னா 3, 3ஓட 2 பெருக்கினோம்னா 6. அடுத்ததாக இந்த 0 எண்ணி போடுவோம். 1, 2, 3. 3 0ங்கள். அப்ப 6000 கனங்களை வளர்க்கக்கூடிய அளவு சென்டிமீட்டர் கனம். இங்க ஒரு சென்டிமீட்டர், இங்க ஒரு சென்டிமீட்டர், இங்க ஒரு சென்டிமீட்டர். ஆகவே சென்டிமீட்டர் கனம். கனவளவை அளக்கக்கூடிய அளவு சென்டிமீட்டர் கனம். சென்டிமீட்டர் தந்திருந்தா சென்டிமீட்டர் கனம், மீட்டர் தந்திருந்தா மீட்டர் கனம். அப்ப இந்த பாத்திரத்தினுடைய கனவளவை நாங்கள் கண்டுட்டோம். இனி இந்த பாத்திரத்தினுடைய கனவளவுல இருந்து நாங்கள் கொள்ளளவை காணலாம். என்னென்றா, கனவளவுக்கும் கொள்ளளவுக்கும் இடையே உள்ள தொடர்பை பயன்படுத்தி இதனுடைய கொள்ளளவை நாங்கள் எழுத முடியும். எங்களுக்கு என்ன தொடர்பு தெரியும்? கனவளவுக்கும் கொள்ளளவுக்கும் இடையில உள்ள தொடர்பு என்ன? 1 சென்டிமீட்டர் கனம். உங்களுக்கு தெரியும், கனவளவுக்கும் கொள்ளளவுக்கும் இடையில உள்ள தொடர்பு 1 சென்டிமீட்டர் கனம் சமன் 1 மில்லிமீட்டர். 1 சென்டிமீட்டர் பக்க நீளமுள்ள சதுரமுகி வடிவ பாத்திரத்துல ஊற்றக்கூடிய நீரின் உயர்ந்தபட்ச கனவளவு 1 மில்லிமீட்டர். ஆகவே 1 சென்டிமீட்டர் கனமானது 1 மில்லிமீட்டருக்கு சமனானது. அப்ப
கனவளவிலிருந்து நாங்கள் கொள்ளளவு நேரடியாக காணலாம். 1 சென்டிமீட்டர் கனம் சமன் 1 மில்லி லிட்டர். அப்ப 6000 சென்டிமீட்டர் கனம் சமன் 6000 மில்லி லிட்டர். கனவளவை காணுறோம். கனவளவிலிருந்து கொள்ளளவை நேரடியா காண்றோம். கனவளவு 6000 சென்டிமீட்டர் கனம் 1 சென்டிமீட்டர் கனம் சமன் 1 மில்லி லிட்டர். ஆகவே 6000 சென்டிமீட்டர் கனம் சமன் 6000 மில்லி லிட்டர். 6000 மில்லி லிட்டரை நாங்கள் இன்னும் ஈஸியாக எழுத வேணுமெண்டா 6 லிட்டர் என்று எழுதலாம். 1000 மில்லி லிட்டர் சமன் 1 லிட்டர். ஆகவே 6000 மில்லி லிட்டர் சமன் 6 லிட்டர். அப்ப இந்த கனவுரு வடிவ பாத்திரத்தினுடைய கொள்ளளவு 6 லிட்டர் ஆகும், அல்லது 6000 மில்லி லிட்டர் ஆகும். அப்ப நாங்கள் கேள்விகள் செய்யும் போது கொள்ளளவு கேட்டால் நாங்கள் நேரடியா கொள்ளளவு காண முடியாது. சென்டிமீட்டர் அளவுகள் என்னென்று தரப்பட்டிருக்குது, சென்டிமீட்டரில் நீள அகல உயரங்கள் தரப்பட்டிருக்குது. தரப்பட்ட கனவுரு வடிவ பாத்திரத்தின் கொள்ளளவை காண சொல்லி கேட்டிருக்குது. கொள்ளளவை காண சொல்லி கேட்டிருக்குது. ஆனா அளவுகள் என்னென்று தந்திருக்குது, சென்டிமீட்டர்ல தந்திருக்குது. கொள்ளளவுண்டா நாங்கள் எப்படி கொடுக்க வேணும், கொள்ளளவு அளக்கக்கூடிய அளவு லிட்டர் அல்லது மில்லி லிட்டராக இருக்க வேணும். ஒரு பாத்திரம் கொள்ளக்கூடிய அளவு, இந்த பாத்திரமானது கொள்ளக்கூடிய அளவு எவ்வளவு என்று கேட்டா நாங்கள் சென்டிமீட்டர் கனம் என்று சொல்ல மாட்டோம். இந்த பாத்திரத்துல எவ்வளவு திரவத்தை ஊற்றலாம், இத்தனை மில்லி லிட்டர் அல்லது இத்தனை லிட்டர் என்று தான் நாங்கள் சொல்லுவோம். இத்தனை சென்டிமீட்டர் என்று சொல்ல மாட்டோம். சென்டிமீட்டர் என்று அது கனவளவு. அப்ப நாங்கள் கொள்ளளவு கேட்டிருக்குது. அப்ப நாங்கள் லிட்டர் அல்லது மில்லி லிட்டர்ல விடைய கொடுக்க வேணும். ஆனால் எங்களுக்கு நீள அகல உயரங்கள் சென்டிமீட்டரில் தரப்பட்டிருக்குது. ஆக நம்ம முதலாவது என்ன செய்ய வேணும், இந்த பாத்திரத்தினுடைய கனவளவை காண வேணும். கனவுருவினுடைய கனவளவு என்னென்ன காணுவோம், நீளத்தையும் அகலத்தையும் உயரத்தையும் பெருக்கி காணுவோம். நீளத்தையும் அகலத்தையும் உயரத்தையும் பெருக்குவோம். 6000 கனவளவு அளக்கக்கூடிய அளவு சென்டிமீட்டர் கனம். கனவளவு இந்த கனவுரு வடிவ பாத்திரத்தினுடைய கனவளவு 6000 சென்டிமீட்டர் கனம். ஆனால் நாங்கள் கொள்ளளவாக மாற்ற வேணும். இப்ப கனவளவுக்கும் கொள்ளளவுக்கும் இடையில உள்ள தொடர்பு எங்களுக்கு தெரியும். 1 சென்டிமீட்டர் கனம் சமன் 1 மில்லி லிட்டர் ஆகும். ஆகவே 6000 சென்டிமீட்டர் கனம் சமன் 6000 மில்லி லிட்டர் ஆகும். கொள்ளளவு கனவளவிலிருந்து கொள்ளளவு காணுகிறோம். கொள்ளளவு சமன் 6000 மில்லி லிட்டர் ஆகும். 6000 மில்லி லிட்டரை நாங்கள் இன்னும் சுருக்கமாக 6 லிட்டர் என்று எழுதுகிறோம். ஆகவே இவ்வாறு கொள்ளளவை நாங்கள் காணுவோம். அடுத்ததாக இன்னும் ஒரு விஷயம், இதே போல தரப்பட்ட ஒரு கனவுரு வடிவ பாத்திரத்தினுடைய கொள்ளளவை காணுவோம். ஆனா அளவுகள் மீட்டர்லையும் சென்டிமீட்டர்லையும் தரப்பட்டிருக்குது. பாருங்க, இவ்வாறான ஒரு கனவுரு வடிவ பாத்திரத்தினுடைய நீளம் 2 மீட்டர், உயரம் 1 மீட்டர், அகலம் 75 சென்டிமீட்டர். ஒரு கனவுரு இன்னும் ஒரு கனவுரு வடிவ பாத்திரத்தினுடைய கொள்ளளவை நாங்கள் காணுவோம். நீள அகல உயரங்கள் தரப்பட்டிருக்குது. நீளம் 2 மீட்டர், அகலம் 75 சென்டிமீட்டர், உயரம் 1 மீட்டர். மீட்டர்லையும் சென்டிமீட்டர்லையும் தரப்பட்டிருக்குது. ஆகவே நாங்கள் என்ன செய்ய வேணும், முதலாவதாக கனவளவை காண வேணும். கனவளவை காண்றதுக்கு அளவுகள் 2 மீட்டர், 1 மீட்டர், சென்டிமீட்டர். மீட்டர்லையும் இருக்கு, சென்டிமீட்டர்லையும் இருக்கு. மீட்டர்லையும் சென்டிமீட்டர்லையும் இருந்தால் நாங்கள் என்ன செய்யறது, இப்படியே வச்சு கொண்டு கனவளவை காண முடியுமா? இல்லை.
ஒரே அலகுக்கு நாங்கள் மாற்ற வேணும். 1 மீட்டருக்கு மாற்ற வேணும் அல்லது சென்டிமீட்டருக்கு மாற்ற வேணும். அப்ப நீளம் 2 மீட்டர், அகலம் 1 மீட்டர். நீளம் 2 மீட்டர், அகலம் 1 மீட்டர், ஆனால் உயரம் 1 மீட்டர். அகலம் மட்டும் 75 சென்டிமீட்டர் இருக்குது. இப்ப நாங்கள் எல்லாத்தையும் சென்டிமீட்டருக்கு மாற்றுவோம். 2 மீட்டர் மீட்டரா சென்டிமீட்டரா மாற்றலாம். சென்டிமீட்டரை மீட்டரா மாற்றினீங்கன்னா தசம் வரும். அப்ப தசம் வந்தால் எங்களுக்கு செய்யறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆகவே நாங்கள் மீட்டரை சென்டிமீட்டர் ஆக்குவோம். 1 மீட்டருக்கு எத்தனை சென்டிமீட்டர்? 100 சென்டிமீட்டர். 2 மீட்டருக்கு எத்தனை சென்டிமீட்டர்? 200 சென்டிமீட்டர். நீளம் 200 சென்டிமீட்டர். 1 மீட்டருக்கு 100 சென்டிமீட்டர். நீளம் 200 சென்டிமீட்டர், உயரம் 100 சென்டிமீட்டர், அகலம் சென்டிமீட்டராக தான் இருக்குது. அப்ப நாங்கள் இதை மாற்ற தேவையில்லை. நீளத்தையும் உயரத்தையும் சென்டிமீட்டருக்கு மாற்றுறோம். இனி கனவளவை காணுவோம். கனவளவு சமன் நீளத்தையும் அகலத்தையும் உயரத்தையும் பெருக்குவோம். 200 சென்டிமீட்டர் தர 100 சென்டிமீட்டர் தர 75 சென்டிமீட்டர். பெருக்கினீங்கன்னா சென்டிமீட்டர் கனம். 200ஐயும் 100ஐயும் 75 பெருக்குவோம். இப்படி 100 200 10 வார நேரம் பெருக்கிறது இலகுவாக இருக்கும். 2ஐயும் 1ஐயும் பூஜ்ஜியம் தவிர்ந்த மற்ற முழு எண்களை பெருக்குவோம். 2ஐயும் 1ஐயும் பெருக்கணும்னா 2 75 பெருக்குவோம். 150. 75 2ஐயும் பெருக்கிறோம் 150. பூஜ்ஜியத்தை எண்ணி போடுவோம். 1 2 3 4. 1 2 3 4. 2ஐயும் 1ஐயும் பெருக்கினீங்கன்னா 2 2ஓட 75 பெருக்கணும் 150. இனி பூஜ்ஜியங்களை எண்ணவும் 1 2 3 4 150 போட்டு 4 பூஜ்ஜியங்கள் சேர்த்திருக்கிறோம். கனவளவு வளர்க்கக்கூடிய அலகு சென்டிமீட்டர் கனம். அப்ப அதை வாசிச்சோம்னா 1,500,000 சென்டிமீட்டர் கனம். 1,500,000 சென்டிமீட்டர் கனம் இந்த பாத்திரத்தினுடைய கனவளவு. இனி உங்களுக்கு தொடர்பு தெரியும். 1 சென்டிமீட்டர் கனம் சமன் 1 மில்லி மீட்டர். தொடர்பை பயன்படுத்தி கொள்ளளவாக மாற்றுவோம். கொள்ளளவு இந்த பாத்திரத்தினுடைய கனவளவு 1,500,000 சென்டிமீட்டர் கனமாக இருக்கிறபடியா இந்த பாத்திரம் கொள்ளக்கூடிய திரவத்தின் கனவளவு 1 சென்டிமீட்டர் கனம் சமம் 1 மில்லி லிட்டர். ஆகவே 1,500,000 சென்டிமீட்டர் கனம் சமன் 1,500,000 மில்லி லிட்டர். பாத்திரம் கொள்ளக்கூடிய கொள்ளளவு 1,500,000 மில்லி லிட்டர். அப்ப மில்லி லிட்டரை லீட்டருக்கு மாற்றினோம்னா இந்த பூஜ்ஜியங்கள் கொஞ்சம் குறையும். மில்லி லிட்டரை லீட்டருக்கு மாற்ற வேணும்னா 1000ஆல வகுப்போம். ஆகவே 1000ஆல வகுத்தோம் என்றால் இப்படியே வச்சுக்கோங்க. 1000ஆல வகுப்போம். 1000 மில்லி லிட்டர். மில்லி லிட்டரை லீட்டருக்கு மாற்றுவோம். 1000ஆல வகுக்கும் போது லிட்டராக மாறிவிடும். 1 சைவருக்கு 1 சைவர், 1 சைவருக்கு 1 சைவர், 3 சைவருக்கு 3 சைவரை வெட்டுறோம். சமன் 1500 லிட்டர் ஆகும். 1500 லிட்டர் ஆகும். இந்த பாத்திரமானது கொள்ளக்கூடிய திரவத்தின் கொள்ளளவு 1500 லிட்டர் ஆகும். பாத்திரம் கொள்ளக்கூடிய திரவத்தின் அளவு அந்த பாத்திரத்தினுடைய கொள்ளளவு 1500 லிட்டர் ஆகும். ஆகவே பிள்ளைகள் நாங்கள் இன்றைக்கு கனவளவும் கொள்ளளவும்ல அந்த கொள்ளளவு தொடர்பாக படிச்ச நாங்கள் இதோட நாங்கள் இந்த வகுப்பை நிறைவு செய்து கொள்ளுவோம். மீண்டும் நாங்கள் அடுத்த வகுப்புல சந்திப்போம். தேங்க்யூ பிள்ளைகள்.